ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சோர்ஸ் அட் பேட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமாகவே அக்யூரேசி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை இந்த மார்க்கெட்லேருந்து உங்களால் எடுத்துக்க முடியும். வாங்க இப்போ அந்த பேட்டர்ன் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே பார்த்துருவோம். நீங்கள் இப்போ தான் பைனரி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அந்த பேட்டர்னை எப்படி வந்தால் எடுக்கலாம், எப்படி இருந்தால் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒயிட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ட்ராப் பண்ணியே காட்டுறேன். இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு மேலே இப்படி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பையர் மூமெண்டமாக இப்படி போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலு இப்போ இங்கே க்ளோஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. இந்த செல்லர் கேண்டில் எப்படி இருந்தால் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட 50% லெவலை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். டேட்டா ரேஞ்சை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். 50% லெவலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லர் வராங்க. அந்த செல்லர் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த 50% லெவலை தாண்டி இப்படி பிரேக் அவுட் பண்ணி இப்படி க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. கரெக்டாக 50% லெவலுக்குள்ளேயே இப்படி க்ளோஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த செல்லர் கேண்டில் கண்டிப்பாக ஒரு செல்லரு இல்லாட்டி 2 செல்லர் வரலாம். மேக்ஸிமம் இந்த 50% லெவலை அவன் பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு செல்லர் கன்ஃபார்மாக வரணும். அதுக்கப்புறம் செல்லர் எத்தனை கேண்டில் வேணாலும் வரலாம். ஆனால் இந்த ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கேண்டில் பையர் கேண்டிலாக வந்திருக்கணும். 3 கேண்டில் பையர் கேண்டிலாக வந்திருக்கணும். கரெக்டாக இந்த 50% லெவலை பிரேக் பண்ணாமல் இந்த செல்லர் கேண்டில் எனக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் கன்ஃபார்ம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் செல்லர் கேண்டில் வந்தாலும் வரலாம், வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த செட்டப் கிடச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 50% இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 50% லெவலுக்கு இந்த 50% லெவலுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வரும். மறுபடியும் பையர் மொமெண்டமாக மேலே வருவாங்க. சாரி, மறுபடியும் பையர் மொமெண்டமாக இப்படி மேலே வராங்க. இப்படி மேலே வரும்போது இதை பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இப்படி சின்னதாக பிரேக் அவுட் பண்ணிக்கக்கூடாது. இப்படி ஸ்ட்ராங்காக இப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டினியூ ட்ரேடு அசால்ட்டாக போகலாம். இப்போ இதான் வந்து செட்டப்பு. இப்போ இது எப்படி எந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையர் பார்த்தீங்கன்னா எனக்கு மொமெண்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. 3 கேண்டில் கம்பல்சரி இருக்கணும். இந்த பேட்டர்னுக்கு 3 கேண்டில் பையர் மொமெண்டம் இருக்கணும். அப்படி இருந்துட்டு இந்த செல்லர் கேண்டிலு 50% லெவலுக்குள்ளே இருந்தால் எடுத்துக்கலாம். சப்போஸ் 50% லெவலுக்கு மேலே இப்படி பிரேக் அவுட் ஆனாலும் இப்படி என்கல்பிங் பண்ணாலும் இல்லாட்டி இங்கே வச்சு இங்கே வச்சாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. இது வந்து நாட் வேலிடு. இது வந்து நீ எடுக்கக்கூடாது. கரெக்டாக 50% லெவலுக்குள்ளேயே அவன் க்ளோஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் வராங்க. அந்த பையர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% அந்த அளவுக்குனாச்சும் இப்படி பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஒன்று போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துடலாம். இப்போ செல்லர் இப்படி எனக்கு மொமெண்டமாக இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. 3 கேண்டில் இதுக்கு இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் எனக்கு 3 கேண்டில் கம்பல்சரி இருக்கணும். 3 கேண்டில் 4 கேண்டில் அதுக்கு எத்தனை கேண்டில் இருந்தாலும் சரி இந்த பேட்டர்னுக்கு மினிமம் 3 கேண்டில் இருக்கணும். அடுத்து டேட்டா ரேஞ்சை வச்சு நீங்கள் 50% லெவலை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறீங்க. விக்கு இருந்துச்சுன்னா இப்படி கீழேயும் இப்படி மேலேயும் விக்கு இருந்துச்சுன்னா விக்கோட சேர்ந்து நீங்கள் டேட்டா ரேஞ்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் வராங்க. பையர் கேண்டிலே 50% லெவலுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கான். க்ளோஸ் ஆகிட்டானா அடுத்து ஒரு பையர் கேண்டில் கம்பல்சரி வரணும். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பையர் கேண்டில் கம்பல்சரி வரணும். அதுக்கப்புறம் எத்தனை பையர் கூட வரலாம். நம்மளுக்கு தேவை இந்த 50% லெவலை பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு பையர் கேண்டில் வரணும். ப்ரீவியஸில் எனக்கு 3 டவுன் ட்ரெண்ட்னா 3 செல்லர் கேண்டில் வரணும். அப் ட்ரெண்ட்னா 3 பையர் கேண்டில் வரணும்.
வந்துட்டு இந்த 50% லெவலை இவனை பிரேக் அவுட் பண்ணாமல் க்ளோஸ் வச்சிட்டானா நெக்ஸ்ட் கம்பல்சரி ஒரு பையர் கேண்டில் வரணும். அதுக்கப்புறம் எத்தனை பையர் கேண்டில் வரலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை பையர் கேண்டில் வேணாலும் வரலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு இப்படி கீழே வருது. மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி எனக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் ஆப்ஷன் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அதை வாங்க எப்படி மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட்டில் தான் அப்ளை பண்ணோம். ஓடிசியில் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு லைவ் சாட் எடுத்துக்குவோம். இப்போ யூரோ ஜேபி நான் எடுக்கிறேன். அதிகமாக விக்குக்காக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. இப்போ இருங்க, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக எனக்கு இயர் பாருங்கள், ஒரு கேண்டிலு, 2 கேண்டிலு, 3 கேண்டிலு. ட்ரெண்டு என்னான்னு பார்த்துக்கணும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்டு மேஜராக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தோம். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. இங்கேருந்து பாருங்கள், ஒரு பையரு, 2 பையரு, 3 பையர் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது டேட்டா ரேஞ்சை வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். டேட்டா ரேஞ்சை வச்சு இதில் கரெக்டாக இந்த விக்கு இருக்குது, விக்குக்கு மார்க் பண்ணிக்கணும். கீழே இருக்க விக்கு, லோ விக்குக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிட்டீங்க. இந்த கேண்டில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் எதிர்பார்க்குறீங்க. அந்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 50% லெவலுக்கு கீழே வரல, மேலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் கன்ஃபார்மாக வரணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த லெவலு இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கனக்குள்ளே ஹரிசாண்டல் லைனாக வச்சுக்கணும். இருங்க, நான் கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கிறேன். அங்கனக்குள்ளே ஹரிசாண்டல் லைனை வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு மார்க்கெட்டு இது எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ, ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு இந்த மாதிரி தான் க்ளீனாக இருக்கணும். இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நீங்கள் ஒரு அப் ட்ரேட் ஒன்று போகலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% நல்லாவே அக்யூரசி கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஒரு டவுனில் வந்துகிட்டு இருக்கு. மிடில் ஆஃப் த டவுன் ட்ரெண்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையர், 2 பையர், 3 பையர் வந்துட்டாங்க. டேட்டா ரேஞ்சு வச்சு நம்ம ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் வரணும், வரல. அப்போ இது பார்த்தீங்கன்னா நாட் வேலிடு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேலிடே கிடையாது. இருங்க, வேற எங்கிட்ட இருக்கோம் பார்ப்போம். இருங்க, வேற சார்ட் மாற்றி பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரேட் போட்டிருக்கேன். எதனால் போட்டிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல்லர் மூமெண்டம் மாறுது. நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா 3 செல்லர் கேண்டிலு, 3 செல்லர் கேண்டிலும் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே, இந்த 50% லெவலுக்கு கீழே தான் இந்த பையர் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வரணும், வந்துருச்சு. இந்த லெவலை இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு செல்லர் ட்ரேடு போட்டேன், அது எனக்கு டீப் ப்ராஃபிட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இது வந்து நீங்கள் லைவ் சாட்டில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அக்யூரசி நல்லாவே கொடுக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். தேங்க்யூ.